பொதுக்காலம் 17ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, வசனங்கள் 16 முதல் 21 முடிய மற்றும் 34 முதல் 38 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துக்களை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருகினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திருத்தூயக திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்று இருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 13, வசனங்கள் 47 தொடக்கம் 53 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறு உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க, அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு இயேசு அவர்களை பார்த்து கூறியதாவது: ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்திப்போம். கஷ்டப்பட்டு கடலில் உழைத்து கௌரவமாக வாழாமல் இப்படி உடலையும் வாழ்க்கையையும் எடுத்து குட்டிச்சுவராக்குகிறாயே, கொஞ்சம் சேர்த்து சேமித்து செழிப்போடு வாழலாமே என்றார் அந்த பங்கு குருவானவர். சாமி, கடல் வற்றப் போகிறது என்றார் நெத்தி அடியாக. நிலமும் நெருப்பும் கடலும் காற்றும் ஆகாயமும் கடவுள் மனிதனுக்கு தந்த வற்றாத
செல்வத்தின் ஊற்றுகள். இவற்றிலிருந்து நல்லவைகளை வாரி எடுத்து வாழ்க்கையை வளமாக்க வலையாக கொடுத்ததுதான் அறிவு. அறிவு என்ற வலையை பயன்படுத்தி தெய்வீக அமைதி உள்ள வாழ்வை, விண்ணரசு வாழ்வை மனிதன் வாழ வேண்டும் என்று இத்தனை செல்வங்களையும் கடவுள் தந்துள்ளார். அறிவு வலை அத்தனையும் அள்ளி வந்தாலும் அறிவெல்லாம் கடந்த மெய்யறிவில் தியானத்தில் கரையில் அமர்ந்து அள்ளி வந்தவற்றுள் நல்லவைகளை நமதாக்கி அல்லவற்றை அப்புற எறிந்து விடுவதே விண்ணக நிறைவை தரும். இன்று மனிதன் வான்வெளியில் வீசும் வலையால், அதாவது இன்டர்நெட் என்ற ஊடகத்தால் வற்றாத வளங்களை வாரிக்கொண்டு வருகிறான். ஆனால் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை சேகரிக்கவில்லை. மாறாக வேண்டாதவற்றை, விபரீதமானவற்றை சேகரித்து வேதனையில் சிக்கி தவிக்கிறான். மகிழ்ச்சியை, விண்ணரசை தர வேண்டிய வலை இன்று வேதனையும் விரக்தியும் தருகிறது. வலையை பயன்படுத்து, கரையில் அமர்ந்து நல்லவற்றை சேகரி, வாழ்வு தெய்வீகமாகும்.